காசாவின் யுத்த களத்தை முத்தமிட்ட நஹல் படைப்பிரிவினுடைய துணை தளபதியும் பூஜ்ய தூரத்திலே கொத்தாக அளிக்கப்பட்ட 15 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும். அதிரடியாக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் அளவை அதிகரித்த ஈரான். யமன் ஹவுதி இராணுவத்தின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள். ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பிற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெட்டன்யாஹுவுக்கு எதிராகவும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராகவும் பிறப்பித்திருக்கக்கூடிய சர்வதேச பிடியாணையை அமெரிக்க நிர்வாகம் முழுமையாக மறுத்துள்ளது. இந்த பிடியாணையை வழங்குவதற்கான சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய முடிவுகளையும் இதற்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரங்களையும் முழுமையாக மறுப்பதாகவும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. நெட்டன்யாஹுவுக்கு எதிராகவும் பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராகவும் சர்வதேச பிடியாணையை வழங்குவதற்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அவசரப்பட்டுவிட்டார்கள். மேலும் இந்த அவசரத்தின் மூலமாக இருக்கக்கூடிய முடிவுகளில் பல பிழைகள் காணப்படுகின்றன. இதனால் நாங்கள் இவற்றினை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என அமெரிக்க வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு எதிராக பொருளாதார தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்றும் சர்வதேச நீதிமன்றத்தின் நீதிபதிகளுக்கு எதிராகவும் தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்றும் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மேலும் இவை தொடர்பான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாகவும் அமெரிக்க வெள்ளை மாளிகை ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதே போன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு எந்தவிதமான நம்பகத்தன்மையும் காணப்படுவதில்லை. சர்வதேச நீதிமன்றத்தினுடைய இந்த குற்றச்சாட்டுகள் அமெரிக்க அரசாங்கத்தினால் மறுக்கப்பட்டுள்ளன. எந்தவிதமான சரியான உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரமும் இல்லாமல் சர்வதேச நீதிமன்றம் நெட்டன்யாஹுவுக்கு எதிராகவும் பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராகவும் இந்த தீர்மானங்களை முன்வைத்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதனுடைய எல்லைகளை பாதுகாப்பதற்காகவே எல்லா விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்கின்றது. மேலும் நெட்டன்யாஹு எந்தவிதமான போர்க்குற்றங்களிலும் ஈடுபடவில்லை. சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகத்தான் நெட்டன்யாஹு செயற்பட்டு வருகின்றார். காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எந்தவிதமான இனப்படுகொலைகளையும் மேற்கொள்ளவில்லை. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமும் ஐநாவும் யூத எதிர்ப்பு கொள்கைகளை கொண்டிருக்கின்றன. மேலும் இதற்கான தகுந்த பதிலடிகளை நாங்கள் வருகின்ற ஜனவரியில் வழங்குவோம். டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு தகுந்த பாடம் படிப்பிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்துள்ளார். இதே போன்று சர்வதேச நீதிமன்றம் எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லாமல் நெட்டன்யாஹு மீதும் பாதுகாப்பு அமைச்சர் மீதும் வீணான பழிகளை சுமத்தி அவர்களுக்கு எதிராக சர்வதேச பிடியாணையை வழங்கி இருப்பதாகவும் ஹமாஸினுடைய தலைமைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளும் ஒரு பொழுதும் சமமானவர்களாக காணப்பட மாட்டார்கள் என்றும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அதே போன்று கனடா, கொலம்பியா, பெல்ஜியம், இத்தாலி, இங்கிலாந்து மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு நெட்டன்யாஹு பயணம் செய்வாராக இருந்தால், இந்த நாடுகளில் களமிறங்குவாராக இருந்தால் நெட்டன்யாஹுவை உடனடியாக கைது செய்வதற்கான உத்தரவை வழங்குவோம் என இந்த நாட்டு தலைவர்கள் வெளிப்படையாக அறிவித்துள்ளார்கள். இருப்பினும் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு கீழால் நெட்டன்யாஹு கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. சர்வதேச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு அமைவாக நெட்டன்யாஹுவை யாருமே கைது செய்ய போவதில்லை. ஆனால் ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் நெட்டன்யாஹுவும் பாதுகாப்பு அமைச்சரும் காசாவிலே இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள், போர்க்குற்றங்களை மேற்கொண்டுள்ளார்கள், பட்டினியினை ஆயுதமாக பயன்படுத்தி பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்துள்ளார்கள் என்பது இந்த தீர்ப்பின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரே ஒரு விடயத்தினை தவிர சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலமாக எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது என மத்திய கிழக்கு ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையிலே ஈரானுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஈரானின் மனித உரிமைகள் தொடர்பாகவே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈரானுக்கு எதிரான இந்த தீர்மானத்திற்கு 77 நாடுகள் ஆதரவாகவும் 28 நாடுகள் எதிராகவும் வாக்களித்துள்ளார்கள். எனவே பெரும்பான்மையான வாக்குடன் குறித்த தீர்மானமானது ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதாவது ஈரான் மனித உரிமைகளை மீறி செயற்படுகின்றதாம். பெண்களின் உரிமைகள் ஈரானிலே மீறப்படுகின்றதாம். அதே போன்று கருத்து சுதந்திரமும் ஈரானில் மீறப்படுகின்றதாம். ஈரான் மரண தண்டனைகளை நிறைவேற்றுவது மனித நேயத்திற்கு எதிரானதாம். ஈரானின் மனித உரிமை மீறல்கள் மனித நேயத்தினுடைய கண்ணியத்தையே பாதிக்கின்றதாம். இதனால் தான் ஈரானுக்கு எதிராக இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளதாம். இதில் உள்ள வேடிக்கையான விடயம் என்னவென்றால், அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானிலே மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் ஈரானிலே பெண்களுடைய சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் ஈரானிய மக்களின் கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். காசாவிலே 43,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 15,000க்கும்
அதிகமான பெண்களும் 20,000க்கும் அதிகமான குழந்தைகளும் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இவை அனைத்தையும் அமெரிக்காவின் உதவியுடன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டுள்ளது. ஆனால் இந்த இனப்படுகொலைகள் மனிதநேயத்திற்கு எதிரான தாக்குதல்களாக ஐக்கிய நாடுகள் சபையினால் கருதப்படவில்லையா என்கின்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. மேலும் காசாவிலே பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக நடைபெற்று வரக்கூடிய இந்த இனப்படுகொலை தாக்குதல்களை ஐக்கிய நாடுகள் சபையினால் தடுத்து நிறுத்தவும் முடியவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தீர்மானங்களை ஐக்கிய நாடுகள் சபையினால் கொண்டு வரவும் முடியவில்லை. இப்படியான நிலைமையில் ஈரானினுடைய மனித உரிமைகளுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது வேடிக்கையான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. அடுத்து ஈரானின் அணுவாயுத உற்பத்திகளுக்கு எதிராகவும் அணுவாயுத திறன்களுக்கு எதிராகவும் பிரான்சும் பிரித்தானியாவும் ஜெர்மனியும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து ஒரு முக்கியமான வரைவு தீர்மானத்தினை முன்வைத்திருந்தார்கள். சர்வதேச அணுசக்தி முகாமை குழுவிலேயே இந்த தீர்மானத்தினை முன்வைத்துள்ளார்கள். மேலும் இந்த தீர்மானமானது தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 19 நாடுகளும் எதிராக 3 நாடுகளும் வாக்களித்துள்ளன. இதனால் தற்போது ஈரானின் அணுவாயுத திட்டங்களுக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் ஈரானின் அணுசக்தி அமைப்பும் கூட்டு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள். மேற்கத்தைய நாடுகள் போலியான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளன. மேலும் மேற்குலக நாடுகளின் இந்த துரோக செயல்களுக்கு பதிலடி வழங்கும் முகமாக நாங்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுத்துள்ளோம். அதாவது நாம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினுடைய உற்பத்தியினை அதிகரிக்கப் போகின்றோம். செறிவூட்டப்பட்ட யுரேனிய உற்பத்தியில் புதிய மாற்றம், மேம்பட்ட மைய விலக்குகளை செயற்படுத்துவதற்கான உத்தரவை நாங்கள் பிறப்பித்துள்ளோம். இதற்கமைவாக வருகின்ற நாட்களில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினுடைய உற்பத்தி பல மடங்கினால் அதிகரிக்கப்படும் என்றும் ஒரு கூட்டு அறிக்கையின் மூலமாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் ஈரானின் அணுசக்தி அமைப்பும் தெரிவித்துள்ளன. அதாவது ஈரான் தற்போது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினுடைய அளவை அதிகரிக்கப் போகின்றது. அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் ஈரானுக்கு எதிராக விதித்திருக்கக்கூடிய தடைகளுக்கு தகுந்த பதிலடிகளை வழங்கும் நோக்கத்தோடு தான் ஈரானிய தலைமைகள் இந்த முடிவை எடுத்துள்ளார்கள். மேலும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் அளவினை அதிகரிப்பதன் மூலமாக அணு ஆயுதங்களை மிளகுவாக உற்பத்தி செய்துவிட முடியும். இப்படியான நிலைமையில் ஈரானின் பாராளுமன்ற அமைச்சர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் அணு ஆயுதம் தொடர்பாகவும் அணுசக்தி தொடர்பாகவும் இருக்கக்கூடிய அனைத்து ஒப்பந்தங்களையும் முழுமையாக வீசி எறிந்துவிட வேண்டும். இந்த ஒப்பந்தங்களில் இருந்து நாங்கள் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். தற்போது அணு ஆயுத திறன்களை மேம்படுத்துவதற்கான காலம் வந்துவிட்டது. அதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் அவசரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஈரானினுடைய பாராளுமன்ற அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அதே போன்று இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் அணு ஆயுதத்தினை உற்பத்தி செய்வதற்கான எல்லா விதமான திறன்களும் ஈரானிடம் காணப்படுவதாக ஈரானினுடைய இராணுவ தலைமைகளும் அறிவித்துள்ளார்கள். எனவே அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் ஈரானுக்கு எதிராக விதித்திருக்கக்கூடிய தடைகளின் மூலமாகவும் ஈரானுக்கு எதிரான தீர்மானங்களின் மூலமாகவும் ஈரான் ஒரு முழு அணு ஆயுத நாடாக மாறப்போகின்றது. அடுத்து ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் குறைந்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக 3 தொடக்கம் 5 தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் இந்த தாக்குதல்களுக்கு பதிலடி வழங்கும் முகமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈராக்கிற்குள்ளே வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ள போவதாக சில தகவல்கள் கசிவடைந்துள்ளன. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒன்றிணைந்து இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ள போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் தற்போது அவசரமாக ஈராக்கினுடைய பிரதமர் அரபு லீக்கினுடைய கூட்டத்தினை கூட்டுவதற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் அமெரிக்காவினதும் வான்வழி தாக்குதல்களை நிறுத்துவதற்கான அவசரமான நடவடிக்கைகளை அரபு லீக் தரப்பினர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் ஈராக்கிற்குள்ளே வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்களும் ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கு வைத்து உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வோம் என ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினரும் அறிவித்துள்ளார்கள். அத்தோடு நேற்றிரவும் ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினர் 3 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஹைஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ தளத்தினை இலக்கு வைத்தும், ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ தளம் ஒன்றினை இலக்கு வைத்தும், ஜோர்டான் வாலே பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினர் ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசமான நெகவ் பிரதேசத்திலே அமைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விமான தளங்களில் ஒன்றான நெவச்சிம் விமான தளத்தினை இலக்கு வைத்து பலஸ்தீன் டு பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களும் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதர் அமோஸ் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்து நெட்டன்யாஹூ மற்றும் பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தலைமை அதிகாரியையும் சந்தித்து அமெரிக்க தூதர் அமோஸ் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இதன்போது அமோஸ் அவர்கள் லெபனானினதும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினதும் நிலைப்பாடுகளை நெட்டன்யாஹூவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளுக்கும் தெரிவித்திருப்பதாகவும், தற்போது இந்த நிலைப்பாடுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு தற்போதைய நிலைமையில் அவசரமாக எந்தவித
எந்தவிதமான யுத்த நிறுத்தமும் ஏற்படுத்தப்படாது என்றும், ஆனால் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என்றும் அமெரிக்க தூதர் அமோஸ் ஊடகங்களிடம் தெரிவித்துவிட்டு தற்போது அமெரிக்காவுக்கு விஜயம் செய்துள்ளார். எனவே இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்காகவே மேற்கொள்ளப்படுகின்றன. நெட்டன்யாஹூ தனக்கு தேவையான நேரத்தினை பெற்றுக்கொண்டு சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொள்வதற்காகவே இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்கின்றார். எனவே இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக எந்தவிதமான மாற்றங்களும் நடைபெறப் போவதில்லை என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பெய்ரூட் பிரதேசத்தை இலக்கு வைத்தும், பெய்ரூட்டின் தெற்கு பிரதேசமான தஹியா பிரதேசத்தை இலக்கு வைத்தும், தெற்கு லெபனானின் நபட்சியா சிடோன் ஆகிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் உச்சகட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனான் முழுவதும் மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 30க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த யுத்த காலத்திலே மொத்தமாக இனப்படுகொலை செய்யப்பட்ட லெபனான் பொதுமக்களுடைய எண்ணிக்கையானது 3800 தாண்டி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் படுகாயமடைந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கையானது 14000 தாண்டி இருப்பதாகவும் லெபனானுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினரும் ஹைஃபா பிரதேசத்தை இலக்கு வைத்தும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல்-அவிவ் மத்திய பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் முதல் முறையாக ஹெட்ஜோர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விமான கட்டளை தளத்தினை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த விமான தளத்திலே 15க்கும் அதிகமான போர் விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த போர் விமானங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக லெபனான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து தரைவழி தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஷமா பிரதேசத்திலும் டயர் ஹர்ஃபா பிரதேசத்திலும் முன்னேறுவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றன. இதற்கமைவாக நேற்றிரவு ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 2 படைகளும் ஷமா பிரதேசத்தினூடாக முன்னேறியுள்ளன. இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லாஹ் ராணுவ வீரர்கள் அதிரடியான கவசதிர் பேவுகணை தாக்குதல்களையும் நசர் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் அல்மாஸ் கவசதிர் பேவுகணை தாக்குதலினால் வெடித்து சிதறியுள்ளது. மேலும் குறித்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் முழுமையாக தீப்பற்றி எரிந்துள்ளது. அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இலக்கம் 1 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய கஃபர்கிலா பிரதேசத்திலிருந்து இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர் மிமாஸ் பிரதேசத்தை நோக்கி முன்னேறியுள்ளது. நேற்றிரவு கஃபர்கிலா பிரதேசத்திலே உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த பகுதியிலிருந்து டேர் மிமாஸ் பிரதேசத்தை அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் டேர் மிமாஸ் பிரதேசத்திலிருந்து முன்னேறுவதற்கு முயற்சி செய்துள்ளது. இலக்கம் 4 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய கலாயா பிரதேசத்தை அடைவதற்கே முயற்சி செய்துள்ளது. இருப்பினும் இன்று காலை குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த லெபனானினுடைய அரசை ராணுவம் டேர் மிமாஸ் பிரதேசத்திற்கும் கலாயா பிரதேசத்திற்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய பாதையினை முழுமையாக இடைமறித்து மூடிவிட்டார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை தடுத்து நிறுத்தும் வகையில் தான் லெபனானினுடைய அரசை ராணுவம் இவ்வாறு செயற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இன்று காலையிலிருந்து ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் டேர் மிமாஸ் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக கவசதிர் பேவுகணை தாக்குதல்களையும் நசர் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த தாக்குதலிலும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கியாம் கிராமத்தினுடைய கிழக்கு பிரதேசத்தினூடாக 150 மீட்டர் முன்னேறியுள்ளது. அதே போன்று கியாம் தெற்கு பிரதேசத்திலிருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 100 மீட்டர் அளவில் முன்னேறியுள்ளது. கடந்த 3 நாட்களாக குறித்த பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டு வரக்கூடிய உச்சக்கட்ட வான்வழி தாக்குதலின் விளைவாகத்தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசத்தினூடாக முன்னேறியுள்ளது. எனவே இதற்கமைவாக தற்போது கியாம் பிரதேசத்தினுடைய புறநகர் பிரதேசங்களிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டுள்ளது. மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாஹ் ராணுவ வீரர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த தாக்குதலிலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் முழுமையாக தீப்பற்றி வெடித்து சிதறியுள்ளது. அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினால் வைக்கப்பட்டிருந்த பொறிகளில் சிக்கி 5க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக வேட்டையாடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதும் குறித்த பிரதேசங்களிலே உச்சக்கட்ட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக லெபனான் யுத்த காலத்திலே 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 25க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து காசாவின் யுத்த காலத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதலினால் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 45க்கும் அதிகமான பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளும் இன்றைய தினம் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக பெய்ட்லாஹியா பிரதேசத்திலே அல்கஸாம் படையினர் களமிறங்கி ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக நேரடி துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களையும் இயந்திர துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் 15 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்தில் அளிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே ஒஃபென்சிவ் தாக்குதல்
தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக களமிறங்கிய அல்-அக்ஸா படையினர் மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றையும் ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். அடுத்து அல்-கஸாம் படையினர் ஜபலியாவின் மேற்கு பிரதேசத்திலே உள்ள வீடொன்றிற்குள்ளே பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்து TBG ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து அல்-கஸாம் படையினர் ரஃபா நகருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புரூஜ் அவுதா சந்தியிலே ஒரு சிக்கலான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து ஸ்னைப்பர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ஸ்னைப்பர் தாக்குதலிலே 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த ஸ்னைப்பர் தாக்குதலில் நஹல் படைப்பிரிவினுடைய துணை தளபதியும் அளிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இவ்வாறு இந்த ஸ்னைப்பர் தாக்குதலுக்கு பிறகு இவர்களை அள்ளிச் செல்வதற்காக ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் வருகை தந்துள்ளது. இதன்போது யாசின் ஏவுகணையை பயன்படுத்தி அல்-கஸாம் படையினர் இந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலினால் குறித்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் முழுமையாக தீப்பற்றி எரிந்துள்ளது. இதைத் தொடர்ந்து தீப்பற்றி எரியக்கூடிய மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தினை இழுத்துச் செல்வதற்காக ஒரு புல்டோசர் வண்டியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை ஒன்றும் வருகை தந்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் அல்-கஸாம் படையினர் யாசின் ஏவுகணை மூலமாக புல்டோசர் வண்டியையும் தட்டி தூக்கியுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்தகலத்தில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் புல்டோசர் வண்டியும் அளிக்கப்பட்டுள்ளன. 30க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.